ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ கொஞ்சம் நன்னாரி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது நன்னாரி அப்படின்னு சொல்லுவாங்க. விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 100 கிராமுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலையோ அல்லது ஒரு தட்டிலையோ வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காக தட்டினா தான் இந்த மாதிரி நல்லா பொடியாகும். இப்போ நாம இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லாவே தட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கணும். ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடான தண்ணியில் நம்ம தட்டி எடுத்து அந்த நன்னாரியை போட்டுக்கலாம். தண்ணி சூடாக இருந்தால் தான் இதில் இருக்கிற ஃபுல் எசன்ஸுமே நமக்கு வெளியே வரும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நன்னாரியை போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடும் நமக்கு. நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே இதில் ஊற வச்சுட்டேன். மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த நன்னாரியோட கலர் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கிடும். நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்ல டார்க் கலரில் நமக்கு தெரியும். நன்னாரி பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, வாதம், பித்தம், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பால்வினை நோய்கள், ஆண்மை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா காய்ச்சியாச்சு. டெய்லியுமே நாம் இதை எடுத்துக்கலாம். அதாவது உடல் சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தையும் இது சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 3 எலுமிச்சை பழங்களையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 3 எலுமிச்சை பழங்களுடைய ஜூஸையும் நம்ம தனியாக பிழிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி நன்னாரியை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி அந்த தண்ணி மட்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஃபுல்லாகவே எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு சுவைக்காக நம்ம கூடவே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீனி சேர்த்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்தாவே போதுங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த நன்னாரி தண்ணியை கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம நன்னாரி ஜூஸ் அப்படின்னு கடையில் போய் வாங்கினாலும் சரி, அல்லது நன்னாரி சர்பத் அப்படின்னு நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, 1 லிட்டர் நன்னாரி தண்ணிக்கு 2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா நல்லா காய்ச்சி வச்சுருப்பாங்க. அடுத்ததாக நமக்கு வரப்போகிற வெயில் காலத்தில் மெயினாக ரோட்டு ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க நன்னாரி சர்பத். ஆனால் அந்த மாதிரி நம்ம வாங்கி குடிக்காமல் ரொம்பவே எளிமையாக நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். இதை நாம் தனியாக தண்ணி மாதிரி வச்சுக்கிட்டு அப்பப்போ குடித்தாலும் சரி, அல்லது நல்ல ஜூஸ் மாதிரி குடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து ஜூஸ் மாதிரி குடித்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வெக்க காலத்தில் நமக்கு உடம்புல சூடு இருக்கிறதே தெரியாது. மெயினாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் இந்த வெள்ளைப்படுதல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளவுதான். ஒரு பாட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ், அதாவது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். எப்போ வேணாலும் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். அல்லது காலையில் எழுந்த உடனே இது ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சாவே போதுங்க. நம்ம அப்பப்போ கிச்சனில் நிற்கும் போதும் சரி, அப்படி இப்படி போகும்போதும் சரி, ஒவ்வொரு டம்ளராக எடுத்து குடித்தோம் அப்படின்னா உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் நம்ம செஞ்சு வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நாம் இதை செஞ்சு வச்சு குடிக்க தான் செய்வோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், நமக்கு குடிக்கிறதுக்கும் தோணும். இப்போ நாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரே கப்பை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூனுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், சமையல் எண்ணெய் 1 டீஸ்பூனுக்கு ஊற்றி இதை தண்ணியிலே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாகணும். பாருங்கள், அந்த உப்பு ஒரு தடவை நல்லா கலங்குறதுக்காக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு போட்டுக்கணும். முதல்லையே நம்ம ஒரே கப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே கப்புலேயே நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, இதே மாதிரி 2 கப்பு மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சூட்டிலேயே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. அதாவது நம்ம மாவு போட ஆரம்பிக்கும் போது நம்ம தீயை அணைச்சிட்டு தான் மாவு போட ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கையை விட்டு கிளறக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு நல்லா ஆறி போயிடுச்சு. கையிலேயே ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கூடவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு உருண்டையாக போடுறதுக்கு வசதியாக சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுக்கலாம். நமக்கு இடியாப்பம் செய்யும்போது வர ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம குழாயில் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே நிறைய மாவு ஏறி வந்துடும். இதை நம்ம தெரியாமல் ஒரு தடையாக அந்த மாவை மேலே இருக்கிறத எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதனால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம செய்யும்போது கூட நிறைய மாவு மேலே எழும்பி வந்துடும்.
இப்போ பாருங்க மாவு ஃபுல்லாகவே நம்ம சுற்றிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ மாவு நமக்கு ஏறி வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடியாப்பாச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கும். பாருங்கள் எவ்வளோ மாவு ஏறி வந்திருக்குது அப்படின்னு. இதை நம்ம திரும்ப திரும்ப மேலே ஏறி இருக்கிற மாவை நம்ம எடுத்து போட்டு தான் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுக்கி போட்டுப்போம் இல்லைங்களா, பிளாஸ்டிக் மூடி. அந்த பிளாஸ்டிக் மூடி ஒன்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இடியாப்பாச்சில் இடியாப்பம் வர்றதுக்காக சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு ஒன்று வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற அந்த பிளாஸ்டிக் மூடி மேலேயே இதை வச்சுட்டு நல்லா மார்க் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், ஒரு கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே அதில் வந்து ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ரவுண்டு போட்டு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போது ஓரத்தில் வச்சு நம்ம ஷேப்பு கொடுத்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரே சைஸில் இருக்குதா அப்படின்னு கையில் வச்சு செக் பண்ணாவே போதும். சப்போஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு கத்திரி வச்சு கட் பண்ணி கொடுத்துருங்க, அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போது நம்மளுடைய இடியாப்பாச்சு எடுத்து அதிலே இந்த மாதிரி அதோட தட்டை போட்டு கொடுத்துக்கலாம். இடியாப்பம் வரதுக்காக அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை முதல்ல போட்டு கொடுத்துட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை 2 பீஸ் எடுத்து போட்டிருக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை போட்டுட்டு நாம் கட் பண்ணி வச்சதையும் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக இருக்கும். நாம் இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது அந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். பாருங்கள், நான் வந்து வைக்கும்போது சின்ன ஒரு இடைவெளி இருந்தது. சப்போஸ் கரெக்டாக இல்லைன்னா கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி வைங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம உள்ளே போட்டுட்டு நல்லா மூடிட்டு நார்மலாக நம்ம இடியாப்பம் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே பிழிய ஆரம்பிச்சுக்கலாம். இடியாப்பம் செய்கிறதுலையே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது சில வேளைகளை நீங்கள் இடியாப்பம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டுன மாதிரியும் வேகாத மாதிரியெல்லாம் இருக்கும். காரணம் என்னென்னா அந்த தண்ணியோட அளவு தான். ஸோ நம்ம எப்போவுமே 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இடியாப்பம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே நூடுல்ஸ் சாப்பிட்ற எஃபெக்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்துட்டோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ மாவு நமக்கு மேலே ஏறி வந்திருக்குது அப்படின்னு. பாருங்கள், கொஞ்சமாக தான் ஏறி வந்திருக்கு. முதல்ல நமக்கு நிறையவே மாவு ஏறி வந்திருக்குது. இந்த சின்ன மாவும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இடைவெளி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால தான் இவ்வளோ மாவு நமக்கு வந்திருக்குது. நம்ம கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாவு கூட நமக்கு வராது. பாருங்கள், அதனால தான் சொல்கிறது அந்த தட்டும் இதுவும் கரெக்டான அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு சரியாக வரும். அதாவது நாம் கட் பண்ணி வச்ச பிளாஸ்டிக் மேலே மாவு ஏறி வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றினா கூட மாவு கொஞ்சம் கூட ஏறி வரல. உங்கள் வீட்டில் இருக்கிற இடியாப்பாச்சில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி சால்வ் பண்ணிவிடுங்க. அதை விட்டுட்டு நம்ம புதுசாக வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடியாப்பாச்சிலையுமே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளாலேயே இதை சால்வ் பண்ணி எடுக்கலாங்க. அதே மாதிரி இடியாப்பம் வெந்துடுச்சு பாருங்கள், கையிலையும் ஒட்டாது, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.